அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நஹ்மதுஹு நுஸல்லி அலா ரசூலிஹில் கரீம். அம்மா பஅத். ஃபகத் क़ால அல்லாஹு தஆலா ஃபீ கலாமிஹில் கதீம் வஹுவ அஸ்தகுஸ் ஸாதிகீன். ஃபஅஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இன்னல்லாஹ வ மலாயிகத்தஹு யுஸல்லூன அலன் நபி யா அய்யுஹல்லதீன ஆமனூ ஸல்லு அலைஹி வஸல்லிமு தஸ்லீமா. அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலி சய்யிதினா முஹம்மதின் வ பாரிக் வஸல்லிம் அலைஹி. قال الله تعالى في مقام آخر يا أيها الذين آمنوا اذكروا الله ذكرا كثيرا وسبحوه بكرة وأصيلا. صدق الله العلي العظيم. قال نبينا صلى الله عليه وسلم لا يزال لسانك رطبا عن ذكر الله أو كما قال عليه الصلاة والسلام. எல்லா புகழும் நபி முஸ்லிம்களாக முஃமின்களாக மேலும் தனது ஹபீப் நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பாக்கியமிக்க உம்மத்தில் ஒருவராகவும் ஆக்கி அருள் புரிந்தானே அந்த அல்லாஹ்வுக்கே உண்டாகுவதாக. அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். மேலும் அல்லாஹு தாலா அவனை ஞாபகம் செய்யக்கூடிய திக்ரு மஜ்லிஸில் கலந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தானே அந்த அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும் உண்டாகுவதாக. அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹு தாலாவுடைய வணக்க வழிபாடுகள் எத்தனையோ இருக்குது. ஒரு அடியான் அல்லாஹ்வை வணங்கக்கூடிய வழிமுறைகள் எத்தனையோ வழிமுறைகள் இருக்குது. ஒன்று தொழுகை, நோன்பு, ஜகாத்து, ஹஜ்ஜி. உடல் அடிப்படையில் உள்ள வணக்கங்கள் இருக்குது, பொருள் அடிப்படையில் உள்ள வணக்கங்கள் இருக்குது, எண்ணங்கள் அடிப்படையில் உள்ள வணக்கங்களும் இருக்குது. இப்போ உடல் அடிப்படையில் வணக்கங்கள் என்று சொன்னால் தொழுகை, நோன்பு, இது போன்ற வணக்கங்கள் எல்லாம் உடலால் செய்யக்கூடிய வணக்கங்கள். பொருளால் செய்யக்கூடிய வணக்கங்கள் அதுவும் சிலது இருக்குது. எப்படி ஜகாத்து கொடுக்கறது, சதக்கா கொடுக்கறது, ஏழைகளுக்கு உணவு அளிக்கிறது, இதெல்லாம் பொருள் அடிப்படையில் உள்ள வணக்கம். இன்னும் சில வணக்கம் இருக்குது, பொருளும் உடலும் சேர்ந்து செய்யக்கூடிய வணக்கம். அது என்ன? ஹஜ்ஜி. ஹஜ்ஜிக்கு பொருளும் செலவு செய்யணும், அதனத்தில் உடலாலும் அதில் அமல் செய்ய வேண்டியிருக்கு. அதே போல் எண்ணம் அடிப்படையில் செய்யக்கூடிய செயல்களும் இருக்குது, அமல்களும் இருக்குது. அது என்ன? நல்ல எண்ணம் வைக்குதல். ஒரு மனிதர் நல்ல எண்ணம் வைத்தார் என்று சொன்னால் அதற்கு அல்லாஹு தஆலா நன்மை கொடுக்குறான். இப்போ ஒரு மனிதர் பாலைவனத்தில் நடந்து போகிறாரு, அவருக்கு ஒரு சிந்தனை வருது, இந்த மணலெல்லாம் தங்க காசாக இருந்தால் நான் அல்லாஹ்வுடைய பாதையில் செலவு செய்வேனே, அல்லாஹ்வுக்காக வேண்டியதெல்லாம் நான் செலவு செய்திருவேனே அப்படின்னு ஒரு எண்ணம் வருது. இப்போ அவ்வளோ மண்ணும் தங்கமாக மாற வாய்ப்பு இருக்கா? வாய்ப்பு இல்லை. ஆனால் அவர் நினைச்சார் பார்த்தீங்களா, அதற்காக வேண்டிய அல்லாஹு தஆலா அவர் சதக்கா செய்த நன்மை அல்லாஹ் கொடுத்துட்றான் அவருக்கு. என்ன செய்யலை? சதக்கா செய்யலை, ஆனால் நல்லெண்ணம் வைத்தார் பார்த்தீங்களா, அதற்காக வேண்டி அவர் சதக்கா செய்த நன்மையை அல்லாஹு தஆலா அவருக்கு கொடுத்துட்றான். ஒரு நன்மையை அவர் செய்யவே இல்லை, எண்ணத்துக்கு என்ன கிடைக்குது? நன்மை கிடைக்குது. விளைஞ்சிகள். ஆக அல்லாஹ்வை வணங்கக்கூடிய வழிமுறைகள் பலவிதமாக இருக்கிறது. ஆனால் அதில் சிறந்த வணக்கம் எது? உடலாலும் பொருளாலும் எண்ணத்தாலும் செய்யக்கூடிய வணக்கங்கள் இருக்கிறது. வணக்கம் சிறந்தது தான். ஆனால் அதில் சிறந்தது எது என்று கேட்டால், ஒவ்வொரு வணக்கத்திலேயும் எந்த அளவு அதில் அல்லாஹ்வுடைய ஞாபகம் கலந்திருக்கிறதோ அந்த வணக்கம்தான் சிறந்த வணக்கம். இப்போ தொழுகை சிறந்த தொழுகையாக எப்போ மாறும் என்று கேட்டால், எந்த அளவு அதில் அல்லாஹு தஆலாவுடைய ஞாபகம் இருக்கிறதோ அந்த அளவு அது சிறந்த தொழுகை. நோன்பு, ஜகாத்து, ஹஜ்ஜி எல்லாமே எப்போ சிறந்த ஒரு அமலாக மாறும் என்று கேட்டால், அதில் எப்போ அல்லாஹு தஆலாவுடைய திக்ர் ஞாபகம் அதிகமாக இருக்கிறதோ அந்த அளவு அது சிறந்த வணக்கமாக அது நிறைவேறுது. நம்முடைய வணக்கத்தை விட சஹாபாக்களுடைய வணக்கம் ஏன் உயர்ந்த வணக்கமாக இருக்குது? நாமும் அதே ஃபஜர் 2 ரக்கா தான் தொழுகிறோம், சஹாபாக்களும் அதே 2 ரக்கா தான் தொழுதாங்க. நாமளும் லுஹர் 4 ரக்காத்து, சஹாபாக்களுக்கும் மட்டும் 8 ரக்காத்தா, அவர்களுக்கும் அதே 4 ரக்காத் தான். நமக்கு 5 வக்து தொழுகை, சஹாபாக்களுக்கும் 5 வக்து தொழுகை. நமக்கும் ரமதான் 1 மாதம் நோன்பு ஃபர்து, சஹாபாக்களுக்கும் ரமதான் 1 மாதம் நோன்பு ஃபர்து.
ஆனால் எல்லா வணக்கங்களும் நமக்கு எப்படி சொல்லப்பட்டிருக்கிறதோ அதே போல சஹாபாக்களுக்கும். ஆனால் அவர்கள் செய்த அமலுக்கும் நம்முடைய அமலுக்கும் மத்தியில் ஏணி வச்சாலும் எட்டாது என்று சொல்கிறோமே ஏன்? சிலதா சொன்னாங்கல்ல, உங்களில் ஒருவர் உஹது மலை அளவு தங்கத்தை சதக்கா செய்வதாகி தர்மம் செய்வதாகிறது, என்னுடைய சஹாபி ஒரு அரை பேரிச்சப்பழம் தர்மம் செய்வதற்கு ஈடாகாது அப்படின்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. நம்முடைய சிந்தனையில் என்ன வருது? பேரிச்சப்பழம் பெருசா தங்கம் பெருசா? 1 கிராம் தங்கம் 13,000 ரூபா. 1 கிராம் தங்கம் எவ்வளோ? 13,000 ரூபா. 1 கிலோ பேரிச்சப்பழம் 600 ரூபா. 650 ரூபா வச்சிங்களேன். 1 கிலோ பேரிச்சப்பழம் 600, 1000 ரூபான்னு வச்சிங்களேன். அப்போ 13,000 ரூபாய்க்கு எத்தனை கிலோ பேரிச்சப்பழம் வாங்கலாம்? 13 கிலோ பேரிச்சப்பழம் வாங்கலாம். விளைஞ்சில அப்போ ஒரே 1 கிராமுக்கு. ஆனால் உஹது மலை அளவு தங்கம் சொன்னால் எவ்வளோ கிலோ இருக்கும்? அது எத்தனை டன் வரும்? அவ்வளோ சதக்கா நீங்கள் செஞ்சாலும் என்னுடைய சஹாபி அரை பேரிச்சப்பழம், 1 பேரிச்சப்பழம் கூட இல்லை, ஒரு துண்டு பேரிச்சப்பழம் என்னுடைய சஹாபி தர்மம் செய்வதற்கு சமமாக ஆகாது அப்படின்னு சொன்னாங்களே. அப்படி என்ன அதில் வித்தியாசம்? விளைஞ்சிங்களா? அதில் என்ன வித்தியாசம் என்று சொன்னால், அவர்கள் எந்த சிந்தனையில் கொடுத்தார்கள் என்பது தான் வித்தியாசம். நாம் எந்த சிந்தனையில் கொடுக்குறோம், அவங்க எந்த சிந்தனையில் கொடுத்தாங்க. நாம் எந்த அளவு அதில் அல்லாஹு தாலாவுடைய ஞாபகத்தை கொண்டு வந்தோம், அவர்கள் எந்த அளவு அல்லாஹு தாலாவுடைய ஞாபகத்தை கொண்டு வந்தாங்க என்பது தான் வித்தியாசம். மற்ற வெளிப்பாடையில் எந்த வித்தியாசம் நம்ம காட்ட முடியாது. இப்போ பாருங்களேன், இப்போ ஒரு மனிதர் இருக்கிறார், அவர் 10,000 ரூபாய் சதக்கா கொடுக்குறார். இன்னொரு நபர் 1 லட்சம் ரூபா சதக்கா கொடுக்குறார். யாருக்கு நன்மை அதிகம் கிடைக்கும்? 1 லட்சம் அதிகமாக கொடுத்தது தான் என்ன கிடைக்கும்? நன்மை அதிகமாக கிடைக்கும். நம்ம வெளிரங்கத்தில் அப்படி தான் நம்ம சொல்லுவோம். வெளிரங்கத்தில் நம்ம கேட்ட என்ன சொல்லுவோம்? அவர் 10,000 தான் கொடுத்துருக்குறாரு, ஒரு ரூபாய்க்கு ஒரு நன்மை சொன்னால் அவருக்கு 10,000 நன்மை கிடைக்கும். இவர் 1 லட்ச ரூபா கொடுத்துருக்குறாரு, இப்போ ஒரு ரூபாய்க்கு ஒரு நன்மை சொன்னால் இவருக்கு 1 லட்சம் நன்மை கிடைக்கும். அப்படி தான் நம்ம வெளிரங்கத்தில் சொல்லுவோம். ஆனால் அல்லாஹு தாலா வெளிரங்கத்தை பார்த்து நன்மை கொடுப்பதில்லை. அல்லாஹு தாலா வெளிரங்கத்தை வைத்து நன்மை கொடுக்கறது. நாம் தான் வெளிரங்கத்தை வச்சு நாம் முடிவு செய்வோம். ஆனால் அல்லாஹு தாலா வெளிரங்கத்தை வைத்து முடிவு செய்வதில்லை. அல்லாஹு தாலா அவனுடைய உள்ளத்தை வச்சு தான் முடிவு செய்கிறான். அந்த நபருடைய உள்ளம் கொடுக்கக்கூடிய நேரத்தில் எந்த எண்ணத்தில் இருந்தது. இன்னல்லாஹ லா யன்துரு இலா சுவரிக்கும் அமாலிக்கும். அல்லாஹு தாலா உங்களுடைய தோற்றங்களின் பக்கமோ உங்களுடைய அமல்களின் பக்கமோ பார்ப்பதில்லை. வலாக்கின்னல்லாஹ யன்துரு இலா குலூபிக்கும். மாறாக அல்லாஹு தாலா உங்களுடைய உள்ளங்களின் பக்கம்தான் பார்க்குறோம். தொழக்கூடிய நேரத்தில் எந்த எண்ணத்தில் நீங்கள் தொழுகிறீங்க, நோன்பு வைக்கக்கூடிய நேரத்தில் எந்த எண்ணத்தில் நீங்கள் நோன்பு வைக்கிறீங்க, தர்மம் செய்யக்கூடிய நேரத்தில் எந்த எண்ணத்தில் நீங்கள் தர்மம் செய்கிறீங்க, நல்ல அமல் செய்யக்கூடிய நேரத்தில் எந்த எண்ணத்தில் நீங்கள் நல்ல அமல் செய்கிறீங்க என்பதைத்தான் அல்லாஹு தஆலா பார்க்குறோம். இப்போ சஹாபாக்கள் அந்த ஒரு அரை பேரிச்சப்பழத்தை கொடுக்கக்கூடிய நேரத்தில் அவங்களுக்கு என்ன எண்ணம் இருந்தது என்று சொன்னால், சுத்தமாக இந்த அமலை நான் செய்யலை, அல்லாஹ் தான் இந்த அமலை செய்ய வைக்கிறான், எனக்கு இந்த அமல் செய்வதற்கு எந்த தகுதியும் இல்லை அப்படின்னு எண்ணம் அவங்களுக்கு இருந்தது. என்ன இருந்தது? இந்த அமலை சுயமாக நான் செய்யலை, அல்லாஹ் தான் இதை செய்வதற்குரிய தௌஃபீக் எனக்கு கொடுத்தான் அல்லாஹ் தஆலா. இப்போ நாம் எப்படி வணங்குறோம்? நான் வணங்குறேன் அப்படிங்கிற எண்ணத்தில் நாம் வணங்குறோம். ஆனால் சஹாபாக்களுடைய எண்ணம் என்ன இருந்துச்சு? இந்த வணக்கத்தை வணங்குவதற்கு இந்த தௌஃபீக் அல்லாஹ் கொடுத்தான், என்னுடைய திறமை இல்லை, இது என்னுடைய திறமை கிடையாது, இந்த நல்ல அமல் செய்வதற்குரிய ஒரு வாய்ப்பை அல்லாஹ் தஆலா எனக்கு உண்டாக்கி கொடுத்தான், இந்த அரை பேரிச்சப்பழத்தை அல்லாஹ் எனக்கு கொடுத்தான். நாம் என்ன நினைக்கிறேன்? நான் சம்பாதிச்சு அதுலேருந்து நான் சரி நம்ம தர்மம் செய்கிறேன் அப்படி என்ன சில பேருக்கு தர்மம் செய்யக்கூடிய நேரத்தில் உண்டாகுது. என்னுடைய காசை கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் ஆகுது, உண்டாகுது. ஆனால் சஹாபாக்களுக்கு அந்த எண்ணம் கிடையவே கிடையாது. இந்த அரை பேரிச்சப்பழம் எனக்கு சொந்தமானதில்லை, இது அல்லாஹ் எனக்கு கொடுத்தது. இந்த கொடுத்த இந்த பேரிச்சப்பழத்தை அவனுடைய பாதையில் செலவு செய்யணுங்கிற அந்த நல்ல எண்ணத்தையும் கொடுத்தது யார்? அல்லாஹு தஆலா. வளைஞ்சில. ஏன்னா எத்தனையோ பேருக்கு சர்க்கார் சொல்லி காட்டுவாங்க, ஒரே நபர் ஒரு பள்ளிவாசலை கட்டி கொடுத்துடலாம், ஒரே நபர் ஒரு பள்ளிவாசலை கட்டி கொடுக்கலாம், ஒரு மதரசாவை கட்டி கொடுக்கலாம், அவ்வளோ செல்வம் இருந்தாலும். ஆனால் ஒன்றுமே இல்லாதவங்க தான் பள்ளிவாசலை கட்டுறதுக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பை நம்ம பார்க்குறோம். ஒன்றுமே இல்லாதவங்க தான் பள்ளிவாசல் கட்டி கொடுப்பதற்குரிய ஒரு வாய்ப்பை நம்ம பார்க்குறோம். வளைஞ்சில. அவர்களுக்கு அந்த மனசு வரலை.
இவர்களுக்கு இந்த மனசு உண்டாகுதுன்னு சொன்னால் நம்முடைய திறமை இல்லை, இது அல்லாஹு தாலாவுடைய ஃபதுல். அப்போ இந்த செலவு செய்வதற்கு, அல்லாஹ்வுடைய பாதையில் செலவு செய்வதற்குரிய இந்த வாய்ப்பை எனக்கு அல்லாஹ் உண்டாக்கி தந்தான். இந்த தொழுவதற்குரிய வாய்ப்பை அல்லாஹ் உண்டாக்கி கொடுத்தான். இந்த திக்ரு செய்வதற்குரிய வாய்ப்பை அல்லாஹ் உண்டாக்கி கொடுத்தான். எந்த நோன்பு வைப்பதற்குரிய வாய்ப்பை அல்லாஹ் உண்டாக்கி கொடுத்தான். சாப்பிடும்போது பிஸ்மில்லா சொன்னோம் பார்த்தீங்களா, சொல்ல வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தது யாரு? அல்லாஹ். என்னுடைய திறமை இல்லை என்று சஹாபாக்களுடைய எண்ணம் இருந்தது. இந்த பேரிச்சப்பழம் துண்டு எனக்கு சொந்தமானது இல்லை, இது யாருக்கு சொந்தமானது? இது அல்லாஹ்வுக்கு சொந்தமானது. அந்த அல்லாஹ் இதை கொடுப்பதற்குரிய தௌஃபீக் எனக்கு செஞ்சிருக்கிறான் அப்படிங்கிற எண்ணம் அவங்களுக்கு இருந்துச்சு. தன்னை அதமாக பார்த்தாங்க. தன்னை எப்படி பார்த்தாங்க? அதமாக பார்த்தாங்க. எதிரில் யார் வாங்குறாங்களோ, யார் அந்த பேரிச்சப்பழ துண்டா வாங்குறாங்களோ, வாங்கக்கூடிய நபர்லையும் யாரை பார்த்தாங்க? அல்லாஹ்வை தான் பார்த்தாங்க. எல்லாம் என்னிலிருந்து கொடுக்க வைப்பவனும் நீ தான், அவரிலிருந்து வாங்க வைப்பவனும் நீ தான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, ஒரு அடியார் ஒரு தர்மம் செய்யக்கூடிய நபருக்கு, யாருக்கு தர்மம் செய்கிறாரோ அவர்கிட்ட காசு கொடுக்கும்போது முதல்ல அந்த காசு அல்லாஹ்வுடைய கையில் தான் விழுகுது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்கள் ஒரு நபருக்கு சதகா கொடுக்குறீங்க, அந்த சதகா வாங்கக்கூடிய நபருடைய கையில் உங்களுடைய அந்த பணம் விழுவதற்கு முன்னால் அது யார் கையில் விழுது? அல்லாஹ்வுடைய கையில் தான் விழுகுது. விளைஞ்சிங்களா? அதற்கு பின்னாடி தான் யாருடைய கையில் போகுது? அந்த நபருடைய கையில் போகுது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. இந்த ஹதீஸை ஆயிஷா ரலியல்லாஹு அவங்க எப்போ கேள்விப்பட்டாங்களோ அதில் இருந்து யாருக்காவது சதகா கொடுத்தாங்க என்று சொன்னால் அந்த திருகத்தில் அத்தரை தேய்ச்சி கொடுப்பாங்களாம். சதகா செய்கிற காசு இருக்குது பார்த்தீங்களா, அதில் என்ன செய்வாங்களாம்? அத்தரை தேய்ச்சி கொடுப்பாங்களாம். ஏன் நீங்கள் இப்படி செய்கிறீங்க அப்படி கேட்கும்போது, ஸல்லல்லாஹு முதல்ல அல்லாஹ்வுடைய கையில் விழுதுன்னு சொன்னாங்க, என் காசு அல்லாஹ்வுடைய கையில் நறுமணத்தோடு விழட்டும் அப்படிங்கிற எண்ணத்தில் நான் என்ன செய்கிறேன்? அத்தரை தேய்ச்சி கொடுக்குறேன் அப்படின்ற யார் சொல்லுவாங்க? ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவங்க சொல்லி காட்டுவாங்க. அப்போ கொடுக்கக்கூடிய நம்மிலேயும் நான் கொடுக்கலையா அல்லாஹ், நீ தான் எனக்கு கொடுக்க வைக்கிற அப்படி நம்மையும் அல்லாஹ் முன்னாடி பணிவானவர்களாக பார்க்கணும். ஒருத்தர் நம்ம இடத்துல வந்து காசு வாங்குறாரு, அவரை மட்டமாக பார்க்கக்கூடாது. நான் கொடுக்குறேன், அவர் வாங்குறாரு அப்படி என்ன செய்யணும்? மட்டமாக பார்க்கக்கூடாது. அவரிலேயும் அல்லாஹு தாலாவை தரிசிக்கணும். எல்லாம் அவர் மூலம் எனக்கு இந்த சதக்காய் வாங்குவதற்குரிய வாய்ப்பை நீ தான் ஏற்படுத்தி கொடுத்த. அவர் சதக்கா வாங்கலை, அந்த நன்மை நமக்கு கிடைக்குமா? யாரும் வந்து நம்மக்கிட்ட தர்மம் வாங்கவே இல்லை, நமக்கு ஏதாவது நன்மை கிடைக்குமா? மன்னிப்பு கிடைக்குமா? எதுவுமே கிடைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஒரு காலம் வரும், மக்களுக்கு மத்தியில் செல்வங்கள் அதிகமாகிடும். ஒவ்வொரு நபரும் அவருடைய ஜக்காத்துடைய பணத்தை எடுத்துக்கிட்டு யாராவது என் ஜக்காத்தை வாங்கிக்கிங்க, யாராவது என் ஜக்காத்தை வாங்கிக்கிங்கன்னு சொல்லி ஒவ்வொரு தெருவாக ஒவ்வொரு வீடாக போவாங்க. ஆனால் ஜக்காத்து வாங்குறதுக்கு ஆள் இருக்காது. ஜக்காத் வாங்குறதுக்கு ஆள் இருக்க காரணம் என்ன? எல்லாமே பணக்காரராக இருப்பாங்க. எல்லாமே என்ன செஞ்சுருப்பாங்க? பணக்கார இருப்பாங்க. ஏழையாக இருந்தால் தான் ஜக்காத் வாங்க முடியும். எல்லோரும் ஜக்காத்து கடமையானவர்களாக அவர்களிடத்தில் இருக்கக்கூடிய பணத்தையே செலவழிக்க முடியாமல் திணறக்கூடியவர்களாக இருப்பாங்க. அப்படி ஒரு காலம் வரும். அப்போ நம்ம ஜக்காத் எங்கே போய் கொடுக்க முடியும்? அந்த நன்மையை அடைஞ்சிக்க முடியுமா? ஒரு 10 ரூபா சதக்கா கொடுக்குறோமே, அதில் வரக்கூடிய நன்மையை நம்ம அடைஞ்சிக்க முடியுமா? எந்த ஒரு நன்மையை அந்த காலத்தில் அடைந்து கொள்ள முடியாது. அப்போ இந்த காலத்தில் வாங்க வராங்கன்னு சொன்னால் அவர்களை மட்டமாக பார்க்கலாமா? மட்டமாக என்ன செய்யக்கூடாது? பார்க்கக்கூடாது. யாரெல்லாம் இவரை வாங்கவே கூடியவராக நீ தான் ஆக்கியிருக்கிற, என்னை கொடுக்கக்கூடியவனா நீ தான் ஆக்கியிருக்கிற, அவரையும் கொடுக்கக்கூடியவராக நீ ஆக்கிடியா அல்லாஹ் அப்படி துவாவோடு என்ன செய்யணும்? கொடுக்கணும். ஜக்காத்து கொடுக்கக்கூடிய நேரத்தில் எப்படி எந்த துவா செஞ்சு கொடுக்கணும்? யாரெல்லாம் எனக்கு கொடுக்கக்கூடியவராக வச்சிருக்கிற, அவரை நீ வாங்கக்கூடியவராக வச்சிருக்கிற, இந்த பணத்தை கொண்டு அவருக்கு என்ன செஞ்சிரு? அடுத்த வருடத்தில் அவரை ஜக்காத்து கொடுக்கக்கூடியவராக நீ ஆக்கிடு. அவர் ஏழையாகவே ஆக்கிடாது யா அல்லாஹ், அவருக்கு வசதி வாய்ப்பை உண்டாக்கக்கூடிய அல்லாஹ் அப்படி ஒரு துவாவோடு நம்ம கொடுப்போம் என்று சொன்னால் அந்த வாங்கக்கூடிய நபருடைய விஷயத்தில் நமக்கு வந்து என்னவாக பெருமை வராது. நான் கொடுக்குறேன், அவர் வாங்குறாரு, எனக்கு கீழே தான் அவர் அப்படிங்கிற ஒரு பெருமை நமக்கு உண்டாகாது. இப்போ சஹாபாக்கள் அந்த எண்ணத்தில் தான் கொடுத்தாங்க. யாரையுமே மட்டமாக அவர்கள் என்ன செய்யலை பார்க்கல. அவர்கள் கொடுக்கக்கூடிய நேரத்தில் அல்லாஹ்வுடைய சிந்தனையோடு கொடுத்தாங்க. அல்லாஹ்வுடைய சிந்தனையோடு கொடுத்தாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, மன் ஷகலஹு திக்ரி அன் மஸ்அலதி, அல்லாஹ் தஆலா சொல்வதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, என்னிடத்தில் துவா கேட்பதை விட்டு என்னுடைய திக்ர் அவரை ஈடுபட செய்து விட்டால். துவா செய்யாமல் அவர் என்ன எதில் ஈடுபட்டுருக்காரு?
திக்ரு செய்தில் ஈடுபடுறார். திக்ரு செய்துனா அது அல்லாஹ்வுடைய நியமத்து ஒவ்வொன்றாக யோசித்து, ஏல்லாம் இந்த வஸ்துவை நீ தான் கொடுத்த, ஏல்லாம் இந்த வஸ்துவை நீ தான் கொடுத்த, சுப்ஹானல்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் அக்பர் சொல்கிறது திக்ரு தான். அல்லாஹ்வுடைய நியமத்துகளை நினச்சி சுக்குர் செய்தன தான். அதான் உயர்ந்த திக்ர். விளைஞ்சிங்களா? வீட்டில் உட்காந்து ஏல்லாம் இந்த வீட்டை நீ தான் எல்லாம் கொடுத்த, இந்த கதவை நீ தான் எல்லாம் கொடுத்த, இந்த காலண்டரை நீ தான் கொடுத்த, இந்த ஃபேனை நீ தான் எல்லாம் கொடுத்த என்று வீட்டில் உட்காந்து ஒவ்வொன்றா சொல்லிக்கிட்டே இருக்கிறார். எதை கேட்கல? துவா கேட்கல. துவா கேட்காம இப்படியே என்ன சிந்திச்சுக்கிட்டே இருக்கிறார். இப்படி சிந்திக்க ஆரம்பித்து அதில் தான் நம்ம சிந்தனை ஆகும், போக ஆரம்பிச்சிடும். அது ஏன்னா அல்லாஹ் தஆலா இடத்துல பேசுறது இல்லை அது, அதனால் அதில் ஒரு இன்பம் வர ஆரம்பிச்சிடும். துவா கேட்கக்கூடிய அந்த சிந்தனை என்னவாகாது, நமக்கு வராது. இப்படி ஒரு மனிதர் என்னை திக்ரு செய்து கொண்டு என்னுடைய துவா கேட்பதை விட்டு விட்டார் என்று சொன்னால், அஅதைதுஹு அவருக்கு நான் கொடுப்பேன், அஃதல மா உஅதிய அஸ்ஸாயிலின் என்கிட்ட துவா கேட்பவருக்கு நான் எதை கொடுப்பேனோ அதை விட சிறந்ததை நான் அவருக்கு கொடுத்துருவேன். என்கிட்ட துவா செய்யறதுக்கு நான் என்ன கொடுப்பேனோ அதை விட சிறந்ததை யாருக்கு கொடுப்பேன்? என்னை உட்காந்து திக்ரு செஞ்சிட்டு இருக்காரு, அவருக்கு நான் கொடுப்பேன். காரணம் என்னன்னு சொன்னால், எல்லாம் இந்த கதவை நீதான் எல்லாம் கொடுத்த அப்படி சொன்னால் ஒன்று திக்ரா போயிடுது. அல்லாவுடைய திக்ரு வந்துருச்சு, அதில் எல்லாம் நீ தான் கொடுத்த. யாரோட சிந்தனை வந்துச்சு? அல்லாவுடைய சிந்தனை வந்துச்சு. இப்போ சுக்குராவும் போயிடுச்சு. எல்லாம் கதவை நீ தான் எல்லாம் கொடுத்த. அப்போ நான் என்ன செஞ்சிட்டோம்? சுக்கூரும் செஞ்சிட்டோம். சுக்கூரும் செஞ்சு அல்லாஹ் என்ன செய்வான்? லைன் ஷக்கரத்தும் ல அஸீதன்னக்கும். இன்றைக்கி எந்த விஷயத்தை நீங்கள் சுக்கூரு செய்கிறீங்களோ அதை நான் அதிகப்படுத்தி தருவேன் அப்படி அல்லாஹ் சொல்லியிருக்கான்ல. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் முன்னேற்றம் ஆகிக்கிட்டே இருக்கும். இவ்வாறு சுக்குர் செய்ய, இவ்வாறு திக்ரு செய்ய நம்முடைய வாழ்க்கையில் எல்லாமே என்ன ஆகிக்கிட்டே இருக்கும்? அதிகமாகிக்கிட்டே இருக்கும். எல்லாம் நீ தான் எல்லாம் பார்க்க வச்ச அப்படிங்கிறது திக்ராகிடுச்சு. புரிஞ்சுங்களா? அப்போ பார்க்க வைக்கிறது யார்? அல்லாஹ் தான் பார்க்க வைக்கிறான் அப்படின்னு சுக்குராவும் போயிடுச்சு. எப்போ இந்த ரெண்டரை வந்துடுச்சோ அந்த கண்ணில் எந்த குறையும் ஏற்படாமல் அல்லாஹ் தஆலா பாதுகாத்துரும். கண்ணு 3 கண் ஆகிடுமா? கண்ணுக்கு சுக்குர் செஞ்சு அதிகமாக்குவேன்னு சொன்னோன்னு 3வது ஒரு கண்ணு முளைக்கும் மதத்தில். ஏன்னா கண்ணில் எந்த ஒரு ஆபத்தும் வராமல் என்ன செஞ்சிடும்? அல்லாஹ் தஆலா பாதுகாத்துருவான். விளைஞ்சிக்கலாம். அப்போ இந்த மாதிரி உட்கார்ந்து ஒரு நபர் அல்லாஹ் என்னுடைய திக்ராகிறது என்னை கேட்பதை விட்டு அவர் தடுத்துடுச்சு. வரும் திக்ரிலே என்ன செஞ்சிட்டார்? அவர் ஈடுபட்டுக்கிட்டே இருக்கிறார். எந்த திக்ருன்னு? இந்த மாதிரி ஒவ்வொரு நியமத்தை சொல்லி சொல்லி அல்லாஹ் நீ தான் கொடுத்த சொல்லிக்கிட்டே உட்காந்துருக்கிறார். இந்த திக்ரில் என்னவாயிடுச்சு? என்கிட்ட கேட்காம விட்டுட்டார் என்று சொன்னால், யார் என்கிட்ட கேட்குறாங்களோ அதை விட சிறந்ததை நான் அவருக்கு கொடுத்துருவேன். ஒருத்தர் வீடு கேட்குறாரு, அவருக்கு வீட்டை அல்லாஹ் தஆலா கொடுக்குறான். ஒருத்தர் வீடு கேட்காம எல்லாம் இந்த வீட்டை நீ தான் எல்லாம் கொடுத்த, இந்த ஜன்னல் நீ தான் எல்லாம் கொடுத்த, இந்த வீட்டுடைய ஒவ்வொரு செங்கலும் நீ தான் எல்லாம் கொடுத்த, எத்தனை பேர் வீடு இல்லாமல் இருக்கு, எனக்கு வீட்டில் உட்கார வச்சு நீ தான் எல்லாம் நிம்மதியாக உட்கார வச்சிருக்கிற என்று அல்லாஹ் ஞாபகம் செஞ்சுட்டு உட்காந்துருக்கார். அவர் வீடு கேட்டால் என்ன செஞ்சுட்டு அல்லாஹ் அவருக்கு வீட்டை கொடுத்துட்டான். இவருக்கு வீட்டை கேட்கல, வீட்டுக்கு கொடுத்ததுக்காக வேண்டி அல்லாஹ்வுக்கு சுக்கூர் செஞ்சுக்கிட்டு திக்ரு செஞ்சுட்டு உட்காந்தாரு. அதை விட சிறந்தது அல்லாஹ் தஆலா இவருக்கு கொடுத்துருவோம். அது என்ன? வீட்டை விட சிறந்தது என்ன இருக்குது? அது அல்லாஹ்வுக்கு தான் தெரியும். அதை விட சிறந்தது என்ன இருக்கு என்று. அதை விட சிறந்த வீட்டை கொடுக்கலாம். அவர் கொடுத்த வீட்டை விட சிறந்த வீட்டை அல்லாஹ் தஆலா கொடுக்கலாம். அல்லது வீட்டுடைய சூழ்நிலைகளை அல்லாஹ் தஆலா மாற்றலாம். நமக்கு நிம்மதி தர மாதிரி என்ன ஆகலாம்? வீட்டுடைய சூழ்நிலைகள் என்ன செய்யலாம்? அல்லாஹ் தஆலா மாற்றலாம். அல்லது எது நமக்கு பிரச்சனையாக இருக்கிறதோ அதை சீர்படுத்தலாம் அல்லாஹ் தஆலா. ஆக ஏதோ ஒன்று என்ன செய்யும்? அல்லாஹ் தஆலா உண்டாக்கி கொடுப்பான். விளைஞ்சிக்கல. ஒருத்தர் வீடு கட்டுறாரு, 10 ரூமு வச்சு ஒருத்தர் வீடு கட்டுறாரு. விளைஞ்சிங்களா? பெரிய ஹால் வச்சு உள்ளே ஸ்விம்மிங் பூல் எல்லாம் வச்சு வீடு கட்டுறாரு. வீட்டு உள்ளே போன உடனே பையனை பார்த்தா, தம்பி தண்ணி கொண்டு வா, யோ நீயே போய் குடியா அப்படிங்கிறான். அத்தாவை பார்த்து என்ன சொல்கிறாரு? நீயே போய் குடியான்னு சொல்கிறான். இப்போ அவ்வளோ பெரிய வீடு தான், நிம்மதி இருக்கு அவருக்கு? இப்போ வீட்டுக்குள்ளே போகிறதுக்கு அவருக்கு சந்தோஷம் வருமா, வெறுப்பு வருமா? வெறுப்பு தான் வரும். விளைஞ்சலாம். அதே ஒருத்தர் குடிசை வீட்டில் இருக்கிறார், அல்லாஹ்வுக்கு சுக்குர் செஞ்சுக்கிட்டு அல்லாஹ்வை திக்ரு செஞ்சுக்கிட்டு இருக்கார். ஆனால் எந்த வீட்டில் இருக்கிறாரு? குடிசை வீட்டில் தான். அதுலேயும் மழை பெஞ்சால் உள்ளே ஒழுகுது. உள்ளே வந்த உடனே பையன் ஓடி வந்து, அத்தாத்தா வாங்க பேக்கை கொடுங்க அப்படின்னு சொல்லி வாங்கி உட்கார வச்சுட்டு ஓடி போய் தண்ணி கொண்டு வந்து அத்தாவோடைய கையில் கொடுக்குறாரு. வளைஞ்சிங்களா? இப்போ இந்த வீட்டில் இருக்க ஒரு மனுஷன் ஆசைப்படுவாரா, அந்த பெரிய வீட்டில் இருக்க ஒரு மனுஷன் ஆசைப்படுவாரா? ஏன்? நிம்மதி எந்த வீட்டில் இருக்குது? இந்த வீட்டில் தான் இருக்குது. விளைஞ்சிங்களா? அப்போது வீடு நிம்மதி இல்லை, அந்த வீட்டில் இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் தான் என்ன ஆகுது? நிம்மதி ஆகுது. அப்போ அல்லாஹ் தஆலா அதை விட சிறந்ததை அல்லாஹ் கொடுப்பேன் என்று சொன்னால் எப்படி வேண்டுமானால் எல்லாம் செய்யலாம். அல்லாஹ் தஆலா
கொடுக்கலாம். நமக்கே தெரியாமலும் இருக்கலாம். அல்லாஹ் கொடுத்தது நமக்கு தெரியாமலும் இருக்கலாம். ஒரு மனிதர் இப்படி திக்ர் செஞ்சுக்கிட்டே உட்காந்துருக்கிறாரு, ஆனால் வாழ்க்கையில் எந்த மாற்றமும் வந்த மாதிரி அவருக்கு தெரியலை. நானும் நீங்கள் சொல்கிற மாதிரி திக்ர் செய்ய தான் செய்கிறேன், ஆனால் எந்த ஒரு மாற்றமும் உண்டான மாதிரி எனக்கு தெரியலையே. உங்களுக்கு தெரியாமல் எவ்வளோ சிறந்தது அல்லாஹ் கொடுத்துட்டான். உங்களுக்கு தெரியாமல் எவ்வளோ சிறந்தது என்ன சார் அல்லாஹ் தஆலா உங்களுக்கு கொடுத்துக்கிட்டு தான் இருக்கிறான். அது நமக்கு தெரியாமல் இருக்குது, அவ்வளோதான். ஏன்னா ரசூலா போய் சொல்லுவாங்களா? ரசூலா போய் சொல்ல மாட்டான். அல்லாஹ் போய் சொல்லுவானா? அல்லாஹ் போய் அப்போ கொடுக்குறேன்னு சொல்லிட்டான் அல்லாஹ் தஆலா. அப்போ கண்டிப்பாக அல்லாஹ் தஆலா கொடுத்து தான் இருப்பான். அது நமக்கு தெரியாமல் இருக்கலாம். ஒரு காலத்தில் பின்னாடி என்னவாகும் தெரிய செய்யலாம். இவ்வளோ பெரிய நியமத்தை அல்லாஹ் எனக்கு கொடுத்துருந்தானே, அப்போ எனக்கு தெரியலை, இப்போ என்ன ஆகுது எனக்கு தெரியுது. விளைஞ்சிங்களா? அப்போவே அல்லாஹ் தஆலா அந்த வேலையிலலாம் என்னை ஈடுபடாமல் என்னை பாதுகாத்து இப்படி கொண்டு வந்துட்டான். இப்போ எனக்கு தெரியுது. அப்போ அந்த வேலைக்கு போயிருந்தேன்னு சொன்னால் இப்போ எனக்கு தொழுகை இல்லாமல் போயிருக்கும், இபாதத்தை இல்லாமல் போயிருக்கும். அல்லாஹ் தஆலா என்னை காப்பாற்றிட்டான். இப்போ சில பேர் என்ன செய்கிறாங்க சொல்கிறாங்க, ஏதாவது ஒரு உதாரணத்துக்கு சொல்லி காட்டுறாங்க, அன்றைக்கி அந்த வேலைக்கு போயிருந்தேன்னு சொன்னால் தொழுகையே இல்லாமல் போயிருக்குமே, அல்லாஹ் அதை விட்டு அப்போ நான் கஷ்டமாக நினச்சேன், ஆனால் இப்போ தான் அதனுடைய அருமை தெரியுது, அல்லாஹ் தஆலா என்னை காப்பாற்றிருக்கிறான் அப்படின்னு என்ன செய்ய நிறைய பேர் சொல்லக்கூடிய ஒரு வாய்ப்பை நம்ம பார்க்குறோம். விளைஞ்சிங்களா? அப்போ அந்த மாதிரி நமக்கு பின்னாடி என்ன செய்யலாம், அல்லாஹ் என்ன சிறந்ததை கொடுத்துருக்குறான் என்பதை உணரக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டாகும். விளைஞ்சிங்களா? சில கஷ்டமான சூழ்நிலை உண்டாகக்கூடிய நேரத்தில் சில நம்ம நினச்சே பார்க்காத உறவுகள் எல்லாம் வந்து நமக்கு உதவி செய்கிற மாதிரி அல்லாஹ் தஆலா ஆக்குவோம். அப்போ நினைப்போம், இவங்கெல்லாம் நமக்கு எதிரி தான் நம்ம நினச்சிட்டு இருந்தோம், ஆனால் அல்லாஹ் தஆலா இவங்க நமக்கு உதவியாளராக அல்லாஹ் ஆக்கியிருக்கிறானே அப்படி உணரக்கூடிய ஒரு வாய்ப்பு பிற்காலத்தில் உண்டாகலாம். வளைஞ்சிங்களா? அப்போ அல்லாஹ்வை அவனிடத்துல துவா செய்யணும். துவா செய்யக்கூடாது நான் சொல்லலை, துவாவும் செய்யணும். ஆனால் துவா செய்வதை விட்டு ஒரு நபர் அல்லாஹ்வை திக்ர் செய்ததில் ஈடுபட்டார் என்று சொன்னால் அல்லாஹ் தஆலா துவா செய்தவருக்கு கொடுக்கக்கூடியதை விட மிக உயர்வானது அல்லாஹ் தஆலா கொடுத்துருவேன் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஹதீஸ் புகாரியில் பைஹக்கியில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. உமர் ரலியல்லாஹு தஆலான்னு இந்த ஹதீஸ் என்ன செய்கிறாங்க ரிவாயத் செய்கிறாங்க. வளைஞ்சிங்களா? அப்போ ஏன் துவா செய்யல? அவர் அல்லாஹ்வை ஞாபகம் செஞ்சுக்கிட்டு இருந்தார். வளைஞ்சிங்களா? அப்போ தொழுகையில் அல்லாஹ் ஒரு நபர் ஞாபகம் செய்கிறார். அப்போ தொழுகையை கொண்டு அல்லாஹு தஆலா ஒரு நபருக்கு ஒரு நியமத்தை கொடுக்குறான். அப்போ அல்லாஹ் திக்ரோடு தொழுதார் என்று சொன்னால் எல்லா தொழுகையாளிக்கு கொடுக்கக்கூடிய நியமத்தை விட சிறந்தது அல்லாஹு தஆலா இந்த தொழுகையாளிக்கு கொடுத்துட்றோம். நோன்பாளி எல்லா நோன்பாளிகளுக்கும் அல்லாஹு தஆலா நியமத்தை என்ன செய்கிறான், அருட்கொடைகளை கொடுக்குறான். ஆனால் ஒரு நோன்பாளி அல்லாஹ்வுடைய திக்ரோடு நோன்பு வச்சார். இப்போ எல்லா நோன்பாளிக்கு கொடுப்பதை விட சிறந்தது அல்லாஹ் தஆலா இந்த நோன்பாளிக்கு கொடுக்குறான். இப்போ அந்த ஹதீஸை கியாஸ் பிடிச்சி பாருங்கள். நாம் உஹது மலை அளவு தங்கம் கொடுக்குறதும் சஹாபாக்கள் அரை பேரிச்சம்பழம் கொடுப்பது ஏன் சிறந்ததாக போயிடுச்சு? திக்ர் அதிகமாகிடுச்சு. அதில் நம்முடைய திக்ரை விட சஹாபாக்களுடைய திக்ர் அதில் அதிகம். அதனால் நமக்கு கொடுத்த சவாபை விட மிக சிறந்த சவாபை யாருக்கு கொடுக்குறான்? அல்லாஹ் தஆலா சஹாபாக்களுக்கு கொடுக்குறான். வளைஞ்சிங்களா? அப்போ நம்முடைய அமல் சிறந்த அமலாக மாறுவதற்குரிய ஒரு வழிமுறை என்ன என்று சொன்னால் அல்லாஹ் தஆலாவுடைய திக்ரு தான். வளைஞ்சா தக்பீர் காட்டுறோம், யாரெல்லாம் நீ தான் கையை தூக்க வைக்கிற. சக்கா சொல்லி கொடுத்துருக்காங்கல்ல, கையை தூக்கும்போது யாரெல்லாம் நீ தான் கையை தூக்க வைக்கிற. வாயால் இல்லை, உள்ளத்தால் நினைக்கணும். நீ தான் தக்பீர் கட்ட வைக்கிற, நீ தான் அல்ஹம்துலில்லாஹ் ஓத வைக்கிற, நீ தான் குனிய வைக்கிற, நீ தான் நிமர வைக்கிற, நீ தான் தஸ்பீஹ் ஓத வைக்கிற, நீ தான் சலாம் கொடுக்க வைக்கிற. இப்படியே ஒவ்வொரு சிந்தனையாக எந்த சிந்தனையெல்லாம் தொழுகையில் வருதோ எல்லா சிந்தனையிலையுமே அல்லாஹ் தஆலா ஜாயின் பண்ணிட்டோன்னு சொன்னால் அந்த தொழுகை திக்ருடைய தொழுகையாக போயிடும். அந்த தொழுகைக்கு அல்லாஹ் தஆலா மற்றவர்களுக்கு எந்த சிறப்பை கொடுக்கிறானோ அதை விட உயர்ந்த ஒரு சிறப்பை அல்லாஹ் தஆலா இவர்களுக்கு கொடுக்குறான். அல்லாஹ்வுடைய திக்ரோடு தொழுகைக்கு அல்லாஹ் தஆலா கொடுக்குறான். குர்ஆன் ஓதுறோம், எல்லாம் நான் ஓதலை, நீ தான் எல்லாம் நான் ஓத வைக்கிற. சில பேர் நான் ஓதுறேங்கிற எண்ணத்தில் ஓதுவாங்க, சவாபு கிடச்சிரும். வளைஞ்சிங்களா? ஆனால் ஒரு நபர் நான் ஓதலை, நீ தான் எல்லாம் நான் ஓத வைக்கிற அப்படிங்கிற எண்ணத்தோடு ஓதுறார். இப்போ இவர் சிறந்த சவாபை யார்கிட்ட பெற்றுக்குவார்? அல்லாஹ் தஆலா இடத்துல பெற்றுக்கொள்வார். உட்காந்து திக்ரு செய்கிறார், சுப்ஹானல்லாஹ் சுப்ஹானல்லாஹ் செய்கிறார். செய்யக்கூடிய நேரத்தில் யாரெல்லாம் நீ தான் என்னை திக்ரு செய்ய வைக்கிற, நான் திக்ரு செய்யலை, நீ தான் திக்ரு செய்ய வைக்கிற அப்படிங்கிற திக்ரோடு செய்வார் என்று சொன்னால் சாதாரணமாக திக்ரு செய்பவர்களுக்கு என்ன கிடைக்குமோ அதை விட சிறந்த ஒரு கூலி யாருக்கு கிடைக்கும்? இவர்களுக்கு கிடைக்கும். வளைஞ்சிங்களா? அதுதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நமக்கு சொல்லி காட்டுறோம். அதான் ஷேகுமார் நம்ம என்ன செய்கிறாங்க சொல்லி காட்டுறாங்க. சாப்பிட்றார். வளைஞ்சிங்களா? அதுதான் எதுக்காக சாப்பிட்றீங்க?
அல்லாஹ்வுடைய இபாதத்தில் ஈடுபடுறதுக்காக வேண்டி, ஒரு தெம்புக்காக வேண்டி நான் சாப்பிட்றேன், என்ன கிடைக்கும்? அவருக்கு சவாபு கிடைக்கும். அதே ஒரு மனிதர், நீ தான் எல்லா சாப்பாடை கொடுத்த, நீ தான் சாப்பிட வைக்கிற, நீ தான் மெல்ல வைக்கிற, நீ தான் முழுங்க வைக்கிற அப்படின்னு சாப்பிட ஆரம்பித்ததுலேருந்து முடிக்கும் வரை அல்லாஹ்வுடைய திக்ரோடு சாப்பிட்றார். இவருக்கு அல்லாஹு தாலா அவருக்கு கொடுத்ததை விட சிறந்த ஒரு நியமத் அல்லாஹு தாலா இவருக்கு கொடுக்குறோம். அது என்ன நமக்கு தெரியாது, அது என்னவாகாது நமக்கு தெரியாது. விளைஞ்சிகளா? ஏன்னா எத்தனையோ விஷயங்கள் நம்ம இடத்துல இருக்கிறதே நமக்கு தெரியலை. நம்ம இடத்துல இருக்கக்கூடிய விஷயங்கள் நமக்கு என்னவாகலை, நமக்கு தெரியலை. விளைஞ்சிங்களா? இதோ இந்த உமிழ் நீர் சுரக்குது இல்லை, இந்த இடத்துல 2-3 சுரப்பிகள் இருக்கும். விளைஞ்சிங்களா? அதில் நமக்கு தெரிஞ்ச சுரப்பி என்னென்னு எச்சி சுரக்குது. நமக்கு தெரிஞ்சது என்னது? எச்சில் சுரக்குது. அவ்வளோ அதான் நம்ம சொல்கிறோம். விளைஞ்சிங்க. இன்னும் அது அல்லாமல் நிறையா விஷயங்கள் இன்னவாதத்தில் சுரக்குது. விளைஞ்சிங்களா? அதில் ஒன்று தான் தைராய்டு சுரப்பின்னு சொல்கிறோம்ல. சில பேர் தைராய்டு வந்து அந்த இடத்துல வீக்கமாகிடும் சொல்லுவோம் பார்த்தீங்களா? அது ஒரு திரவம். அது கரெக்டாக என்ன ஆகணும்? சுரக்கணும். அது அதிகமாக சுரந்தாலும் ஆபத்து, குறைஞ்சி போனாலும் ஆபத்து. நடுத்தரமாக அந்த இடத்துல என்ன ஆகணும்? சுரந்துக்கிட்டே இருக்குது. விளைஞ்சிங்களா? அது சுரக்கத்தில் ஏதாவது மாற்றம் வந்தால் வீங்க ஆரம்பிச்சு, இந்த இடம் வீங்க ஆரம்பிச்சு. சில பேர் பார்க்கலாம், இந்த இடத்துல வீங்கி இருக்கும், பார்த்தா தைராய்டு கட்டின்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க, சொல்லுவாங்க. நமக்கு தெரியுமா? அது நம்ம இடத்துல தான் இருக்குது, ஆனால் என்ன ஆகலை, நமக்கு தெரியலை. விளைஞ்சிங்களா? கண்ணில் எத்தனை நீர் சுரக்குன்னு நமக்கு தெரியுமா? நமக்கு தெரிஞ்சதில் கண்ணீர், அது மட்டும்தான் நமக்கு என்னவாகும் தெரியும். கண்ணு திறந்து மூடுதில்லை. விளைஞ்சா கொஞ்ச நேரம் திறக்காமல் வச்சு பாருங்கள், மூடாமல் வச்சு பாருங்கள், எரிய ஆரம்பிச்சிடும். ஏன்? அந்த தண்ணி என்ன ஈரப்பதம் இல்லாமல் காஞ்சி போயிடும். காற்று பட்டு அந்த ஈரப்பதம் இல்லாமல் காஞ்சி போயிடும். அப்போ அந்த ஈரப்பதம் வர்றதுக்கு தண்ணி என்ன ஆகிட்டே இருக்குது, கண்ணில் சுரந்துக்கிட்டே இருக்குது. விளைஞ்சிங்களா? கிரீஸ் மாதிரி. இப்போ கண்ணு மூடி திறக்கணும்னா என்ன தேவை? ஈரப்பதம் தேவை. கண்ணு காஞ்சிருந்துச்சு சொன்னால் மூடும்போது எரியுது பாருங்கள். விளைஞ்சிலா? அப்போ ஈரப்பதம் வர்றதுக்கு என்ன தேவை? தண்ணி சுரந்துக்கிட்டே இருக்கணும். கண் என்ன ஆகணும்? கண் திறக்கிறோம் மூடுறோம், திறக்கிறோம் மூடுறோம்லப்பா, அந்த தண்ணி என்ன ஆகுது? சுரந்துக்கிட்டே இருக்கு. காரில் வைப்பர் பார்த்துருக்கோம்ல, இப்போ தண்ணி என்ன ஆகுது? மழை பெய்யும்போது தண்ணி கண்ணாக அழுத்தது பார்த்தீங்களா? தண்ணி எங்கே போயிடும்? கீழே போயிடும். இப்போ கண்ணில் தண்ணி சுரந்ததில்ல, கண்ணு மூடணுன்னு தண்ணி எங்கே போகுது? கீழே வந்துடும். குழஞ்சில இந்த கண்ணுக்கும் தொண்டைக்கோழிக்கும் மத்தியில் ஒரு சின்ன ஒரு நரம்பு இருக்குது. அந்த தண்ணி அது வழியாக எங்கே இறங்கிடுது? தொண்டைக்குழியில் இறங்கிடுது. நான் விளையாட்டு போய் சொல்லனே, உண்மையாலுமே அது என்னவாகுது? நடந்துக்கிட்டு தான் இருக்குது. அது ரொம்ப மைனூட்டாக இருங்கதான் டேஸ்ட் என்னவாகலை, நமக்கு தெரியலை. நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு விஷயந்தான் நமக்கே தெரியல பாருங்கள். இது எவ்வளோ பெரிய சிறந்த ஒரு நியமத்து. அந்த நரம்பில் அடைப்பு வந்துச்சுன்னு சொன்னால் இந்த இடத்துல வீங்க ஆரம்பிச்சிடும். தண்ணி உள்ளே இறங்கலைன்னா தண்ணி எங்கே கட்ட ஆரம்பிச்சிடும்? இந்த இடத்துல கட்டி இந்த இடத்துல வீங்க ஆரம்பிச்சிடும். விளைஞ்சிங்களா? அல்லாஹ் தஆலா காப்பாற்றணும்னு வச்சிங்களேன். இப்போ நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய இது எவ்வளோ பெரிய உயர்ந்த ஒரு விஷயம் தானே. இது சாதாரண ஒரு விஷயமா? இவ்வளோ உயர்ந்த விஷயம் நம்மக்கிட்ட தான் இருக்குது. அதே நமக்கு என்ன ஆகலை, தெரியலை. அப்போ அல்லாஹ் நான் தொழுதும் எனக்கு ஏதோ சிறந்ததை கொடுத்தான்னு சொல்கிறீங்களே, என்ன எனக்கு தெரியலையே? உனக்கு தெரியலன்னா நான் என்னப்பா செய்யுது? அல்லாஹ் என்ன செஞ்சுட்டான்? கொடுத்து தான் இருக்கிறான். அது நமக்கு தெரியலன்னா நம்ம என்ன செய்ய முடியாது? அல்லாஹ் கொடுக்கலன்னு சொல்ல முடியாது. அல்லாஹ் கொடுத்துட்டான். அப்போ அல்லாஹு தாலாவை அதிகமாக திக்ரு செய்வதை கொண்டு எந்த இபாதத்து கழிகிறதோ அந்த இபாதத்து அல்லாஹு தாலாவிடத்தில் சிறந்த இபாதத்தாகவும் ஆகிவிடுகிறது. அல்லாஹு தாலாவிடத்தில் விசேஷமான ஒரு கூலியை பெற்றுத்தரக்கூடிய ஒரு இபாதத்தாகவும் அது ஆகிறது. விளைஞ்சிங்களா? அப்போ எதை கொண்டு சிறப்பு? அல்லாஹ்வுடைய திக்ரை கொண்டு தான் சிறப்பு என்பதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நமக்கு ஹதீஸின் மூலம் நமக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க. அல்லாஹ் தஆலா ஒவ்வொரு அமலையும் அவனுடைய சிந்தனையோடு செய்வதற்குரிய ஒரு வாய்ப்பை அல்லாஹ் தஆலா உண்டாக்கி தந்தல் புரிவானாக. ஆகிர் தாவானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.